கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, துன்பத்தின் நடுவிலும் இன்பத்தை அருடுகிற ஆண்டவருக்கு மகிமையாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே இயேசுவே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். பார் போற்றும் வேந்தன், பார் போற்றும் ராஜன், பூவியில் நான் வென்றிட செய்திடுவார். பார் போற்றும் ராஜன், பூவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார், அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தேவனுடைய செய்தியை தியானிப்போமாக. லவ்விங் ஜீசஸ் அண்ட் லாக்டவுன்
பீட்டர். லவ்விங் ஜீசஸ், லாக்டவுன் பீட்டர். அன்பு கூறுகிற இயேசு, அடைக்கப்பட்டிருக்கிற பேதுரு. இந்த செய்தியை பிரசங்க வாக்கியத்தோடு துவங்கலாம். 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இப்படியாக வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த வசனத்தை சொன்னவருடைய அனுபவத்தை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கோம். சாட்சி என்பது பலருடைய சாட்சியை நாம் சொல்லலாம். நம்முடைய அனுபவ சாட்சியை சொல்லும்போது எத்தனை ஆணித்தரமானது. அதுபோல பேதுருவுடைய வாழ்க்கையில் அனுபவ சாட்சி தான் இந்த வசனம். இந்த சாட்சியிலே விளங்குகிறது தான் தேவனுடைய மாட்சி, அதுவே இறை ஆட்சி. நாம் இன்றைக்கு வேத வசனங்கள் மூலமாக நம்முடைய மனக்கண்கள் மூலமாக காண்கிற காட்சியே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையும் நிறுத்தப் போகிற சாட்சி. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஆட்சி செய்து வந்த அந்த ஏரோதுக்களின் வாரிசிலே பிற்காலத்தில் தோன்றிய ஏரோதின் ஆட்சியை நாம் பார்க்கிறோம். ஏரோது என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி அவன் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அரசனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் அந்த ஏரோது மரித்த பிறகு அந்த ஏரோதுக்கள் அநேகர் தோன்றினார்கள். அந்த ஏரோதுடைய பேரனாகிய ஏரோதும் அப்படிப்பட்ட காரியங்களையே செய்ய தொடர்ந்தான். கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, சபைகளை துன்பப்படுத்துகிற அந்த காலத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய பேதுருவும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். பேதுரு சிறைச்சாலையிலே துன்பப்படுத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்படும்படியாக அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு அனுபவபூர்வமான சரித்திரத்தை தான் பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாம் காண்கிறோம். ஏரோது தன் காலத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபை, அதாவது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஏற்கனவே கொலை செய்தான். அதே தைரியத்தில் தொடர்ந்து பேதுருவையும் கொலை செய்வதற்கு காரணம், பேதுருவையும் கொலை செய்ய அவன் பிரயாசப்படுகிற ஒரு நோக்கத்தை அங்கே பார்க்கும் பொழுது யூதரை பிரியப்படுத்தும்படியாகவே அப்படி செய்தான். யூதருடைய பிரியம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தாலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோலவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி கொலை செய்யும்படியாக பேதுருவை சிறையிலே அடைத்து வைத்த சம்பவத்தை தான் இங்கே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்தாயிற்று. அந்த சிறைச்சாலையிலே அவன் காக்கப்பட்டிருக்கிற வேளையில, லாக்டவுனில் வச்சிருக்கிற நேரத்தில்
பேதுருவுக்காக விசுவாசிகள் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜெபத்தின் அனுபவங்கள் எப்பேற்பட்ட ஜெயத்தை தருகிறது என்று இந்த சரித்திரத்தை, நாம் நடந்த சம்பவத்தை சத்திய வசனத்திலே காண்கிறோம். ஏரோது யூதர்களுக்கு பிரியமாக அவனை சிறையில் அடைத்து உடனடியாக கொலை செய்ய முடியாதபடி அவனை காக்கப்பட்டிருக்கும்படி சிறைச்சாலையில் வைத்த காரணம், யூதர்களுக்கு ஒரு பண்டிகை அங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்ப பண்டிகை. நமக்கு ஒரு குட் ஃப்ரைடே பண்டிகை இருக்கிற மாதிரி அன்றைக்கு ஒரு அப்ப பண்டிகை. அந்த பண்டிகை தான். அந்த அப்ப பண்டிகை முடிந்த உடனே, குட் ஃப்ரைடே முடிந்து ஈஸ்டர் வரட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஈஸ்டர் வந்தாச்சுன்னு சொன்னா அந்த நாளில் கொலை செய்திடலாம். இப்போ இந்த அப்ப பண்டிகை முடியட்டும்னு சொல்லி அங்கே காக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பேதுரு என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது 6வது வசனத்திலே படிக்கிறோம். ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யாருக்காவது தூக்கு தண்டனை நாளைக்குன்னு சொன்னா இன்னைக்கு தூக்குவாங்களா? அதே சம்பவத்தை நம்ம கண்முன்னு கொண்டு வர வேண்டும். பேதுருவுக்கு அடுத்த நாள் குறிச்சிருக்குது, பேதுருவை கொலை செய்யும்படி. சபையார் எல்லாரும் கடிகாரத்தை வச்சுக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு பேதுருவை கொலை செய்ய போறாங்களே அப்படின்னு மணி நேரத்தை பார்த்து 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 ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவெல்லாம் ஜெபம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வன் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சபையார் அவனுக்காக, பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். நம்முடைய ஜெபம் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள்னு சொன்னார பேதுரு. அது பிற்காலத்தில் நிருபத்தில் எழுதுறார். ஆனா 1 பேதுரு 5:7 வசனத்தை எழுதுகிறதுக்கு முன்னதாக அவர் தன்னுடைய அனுபவத்தில் கண்டதை தான் எழுதுறார். தன் அனுபவத்திலே சாட்சியாய் நின்று காட்டின சம்பவத்தை கொண்டுதான் எழுதுகிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒருவேளை நினைத்திருப்பார். என்ன நினைத்திருப்பார்? யோவான் 21ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால், யோவான் 21ஆம் அதிகாரம் அங்கே அழகாக தெளிவாக விளங்கிக் கொள்ளத்தக்கதான அந்த வசனத்தை நாம் படிப்போம். 18வது வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 3வது தரிசனத்திலே தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமான பிறகு
பேதுருவை பார்த்து இப்படியாக சொன்னார், முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி, அதாவது கட்ட வேண்டிய வேஷ்டி போன்ற வஸ்திரத்தை கூட நீ கட்ட மாட்ட, கையில் சங்கிலி கட்டிட்டதுனால, கையில் விலங்கு போட்டுட்டதுனால அவன் உன் வேட்டியை கட்டுவான், உன்னுடைய வஸ்திரத்தை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான்னு சொல்லி இயேசு பேதுருவுக்கு சொன்னார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொன்ன வசனம் எவ்வளவு அடையாளத்தோடு நிறைவேறுகிறது என்று சொல்லி. நமக்கு கடந்த காலம் தெரியும், நடந்து வந்த பாதைகள் தெரியும், நடந்து கொண்டிருக்கிற நிகழ்காலம் நமக்கு தெரிகிறது. ஆனால் வருங்காலத்தை நமக்கு சொல்லுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமையான ஊழியக்காரர்களே, என்னோடு சேர்த்து நான் சொல்லுகிறேன், நாம் அனைவரும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வசனத்தின்படி சகல ஜாதிகளையும் சீசராக்கும்படி சொன்னாரே, அவருடைய சீசர்களாய் இருக்கிற விசுவாசிகளே, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்காலத்தையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பேதுரு நினைக்கிறார், இது ஏறக்குறைய ஒரு 40 இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ஒரு 40 வருடத்துக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. 42 அல்லது 44 AD என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிபி 42 அல்லது 44 என்று நாம் அறிகிறோம். இப்போ 44 வருஷம் ஆகிப்போச்சு. இயேசு மரித்து உயிர் தெழுந்து 44 வருஷங்கள் ஆகுது. ஒருவேளை ஒரு சிறு வயதில் ஒரு வாலிபமான காலத்தில் அவர் மாமியுடைய ஜுரத்துக்காக கூட இயேசுவை ஜெபம்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வயது ஒரு 50-55 இருக்கலாம். அந்த காலத்திலெல்லாம் சிறு வயதிலேயே துரிதமான திருமணங்கள் நடந்து வந்தது. எப்படி ஒரு 50 வயசு இருக்கலாம், இந்த 52 வயசு இருக்கு, ஒரு 55 வயசு கூட இருக்கலாம் இவங்களேன். அந்த காலத்தை பொறுத்த வரையில் அதெல்லாம் முதிர் வயது கிடையாது. 80, 85 அதெல்லாம் முதிர் வயதுன்னு இன்னைக்கு சொல்லுகிறது, அன்னைக்கும் சொல்லலாம். ஆனால் முதிர் வயதில் தானே என்னைய கையில் கட்டி கொண்டு போவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முதிர் வயதிலே என்று அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஆகவே என்னுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு நடக்கிற சம்பவங்கள் நடக்கும். எனக்கு இன்னும் அவ்வளவு அதிகமான முதிர் வயது ஆகவில்லை. ஆகவே என்னை கர்த்தர் காப்பார் என்று சொல்லி உள்ளத்திலே அவர் நினைத்திருப்பார். ஆகவே அவர் கவலையை ஆண்டவர் மேல வச்சுட்டு எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்கு வாக்களித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி கவலை இல்லாம அவர் தூங்குகிறார். கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய வழி நடத்துதலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்குமானால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குப்படி தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆகவே நம்முடைய வேத வசனத்திலே, நம்முடைய வேதத்திலே வாசிக்கிறது போல, என் காலங்களெல்லாம் உன்னுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். வழிகளுக்கு அதிகாரியும் ஆயுஷை கையில் வைத்திருக்கிறவருமாகி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது விசுவாசிகள் எல்லாரும் சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தம்முடைய தூதனை அங்கே அனுப்புகிறார். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு உதவி செய்யும்படி தேவ தூதர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் என்று நாம் எபிரேயரிலே 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் படிக்கிறோம்.
ஆகவே அங்கே தேவன் பரலோகத்தில் இருக்கிற பொழுது தம்முடைய சீசனாகிய பேதுருவுக்காக இயேசு பரிந்து பேசியிருக்கிறார். அவர் பரிந்து பேசுதலை கேட்டு கர்த்தருடைய தூதனானவன் இறங்கி வருகிறான். தேவனுடைய கட்டளை இல்லாமல் தேவதூதன் வருவானா? தேவதூதன் வந்து அங்கே சிறைச்சாலைக்குள்ளே நிற்கும் பொழுது அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. 7ஆம் வசனம் படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. லைட் ஆஃப் தி லார்ட்ஸ் ஏஞ்சல் என்று நாம் நினைக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஒளி இயேசுவாகிய ஒளி தூதன் வரும் பொழுது வெளிச்சமாக அங்கு பிரகாசிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று யோவான் 8ஆம் அதிகாரத்திலே சொன்னதை நாம் அறிவோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் அவர் தரிசனத்திலே அவர் ஒளிமயமாய் வந்தார், வெளிச்சத்தை கண்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தேவ பிள்ளைகளை கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக அவன் பிரயாணப்பட்டு போகும் பொழுது சடுதியான ஒளி அவன் கண்களை பட்சித்தது என்று நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசித்தருகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே வாசித்தருகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் ஒளியாய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் ஒளிமயமானவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும். இந்த பேதுருவுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமானவர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுகிற ஜெபத்தை தேவன் கேட்டு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நான் இப்படியாக வாசிக்கிறோம். லூக்கா 22 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் உலகத்திலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த 33 ஆண்டுகளிலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பேதுருவுக்காக பரிந்து பேசின சம்பவத்தை அங்கு பார்க்கிறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாருக்காகவும் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறார். தம்முடைய சீசர்களுக்காக பரிந்து பேசுகிறார். விசுவாசிகளாக எல்லாருக்கும் பரிந்து பேசுகிறார். இங்கே அவர் உயிரோடு இருந்த காலத்திலே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அந்த நேரத்தில் பேதுரு, அப்படி ஆண்டவரே, மிகவும் ரொம்ப நன்றி என்று சொல்லவில்லை, காவலிலும் சாவிலும் கூட உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன உறுதியோடு உற்சாகமான வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறார். உமக்காக இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது இருந்தாலும் நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறது தான் அந்த அறிக்கை. அதே போல காவல் வந்தது. அதே போல பேதுருவுடைய இறுதி காலத்திலே, தலைகீழாக என்னை சிலுவையில் அறையுங்கள், நேராக இயேசுவை போல அறையப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு சாட்சியாக பேதுருடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் தேவன் நியமித்த காலம் வரைக்கும் ஒரு
சக்தியும் பேதுருவை மேற்கொள்ளவில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இடத்துல பேதுருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு சிறையில் அடைக்கப்படுகிற அனுபவம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவுக்கு சிறையில் அடைக்கப்படுகிற அனுபவம். அதுபோல் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே சிறையில் அடைக்கப்படுகிற அனுபவம். 3 முறை பேதுரு மறுதலித்தார். 3 முறை அவர் காவலில் இருந்தார். அவரை 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் 3ஆம் காவலையும் தாண்டி 3 காவல்களை தாண்டி தம்முடைய தூதனை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்க அந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்து வெளிச்சத்தோடு பிரகாசமாய் காணப்படுகிறார். இங்கே ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறோம். அது என்ன வெளிச்சம்? லவ்விங் லைட் ஆஃப் காட், லவ்விங் லைட் ஆஃப் லார்ட்ஸ் ஏஞ்சல்ஸ், லவ்விங் லைட் ஆஃப் லார்ட்ஸ் ஏஞ்சல்ஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கு அதே லவ்விங் லைட், அதே லவ்விங் லைட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதே வெளிச்சம் உதிக்கும்படியாக வந்து நின்ற தூதன் இந்த வேளையிலே உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார், என்னுடைய வீட்டுக்குள்ளே வருகிறார். இன்றைக்கு ஊரடங்கு என்று சொல்லுகிற அடங்குதல் எல்லாம் லாக்டவுன், உலகத்திலே காணப்படுகிற காரியங்கள். லாக்டவுன் இன்றைக்கு ஆங்காங்கே பல ஊர்களிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் காணப்பட்டாலும் பேதுருவுக்கு லாக்டவுன் எங்கே இருக்கிறது? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறது. 3 காவல்களை தாண்டி அவன் உள்ளே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கே காவலாளிகள் 4 வகுப்பு காவலாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியிலே தேவன் வந்து அங்கே வெளிச்சத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு காவல், எப்படிப்பட்ட ஒரு பலத்த ஒரு கடுமையான காவலை அரசாங்கம் செய்து ஏரோது ராஜா மூலமாக அங்கே வைக்கப்பட்டாலும் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 4வது வசனத்தை பார்க்கிறோம். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். வகுப்புக்கு 4, அது மாதிரி 4 வகுப்புன்னு சொன்னா 16 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். 16 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். 16 பேருக்கு நடுவில் 1ஆம் காவல்ல 4 பேர், 2ஆம் காவல்ல 4 பேர், 3ஆம் காவல்ல 4 பேர். இவ்வளவு ஒரு பலத்த பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது மனிதன் எப்பேற்பட்ட பயங்கரங்களை, எப்பேற்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்ய நினைத்தால் அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அரசாங்கம் இருந்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலர்
பேதுருவுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தார். பரலோக பார்வை அவன் மேல் விழுந்தது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் கனப்படுத்துகிறார். நாம் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நாம் செய்கிற சேவை எவ்வளவு பாக்கியமான சேவை. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் சுற்றுவட்டார பார்வை உண்டு. வானத்திலிருந்து பார்வை செலுத்தினாலும் ஏரோப்ளைனில் பறக்கும் போது, ஹெலிகாப்டரில் பறக்கும் போது வேணா போட்டோ எடுக்கலாம், பாதுகாக்கலாம். எங்கேயோ பூமிக்கு கீழே சுரங்கத்தில் மறைமுகமாக வச்சு பாதுகாக்கலாம். ஆனால் வானத்திலிருந்து டைரக்டாக நேரடியாக சன் டைரக்ட் இல்லை, ஹெவன் டைரக்ட் பார்க்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 16:9. அவர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் காண்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று நாம் அறிவோம். ஆகவே நாம் கலங்காதபடி, பயப்படாதபடி, தைரியத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். விசுவாச ஊழிய பாதையிலே முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் விசுவாசிகள் ஒவ்வொருவரோடும் பேசுகிற காரியம் ஜெபமே ஜெயம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிற காரியம் சபையின் ஐக்கியமான ஜெபத்தினாலே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை மிக அற்புதமாக பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது மிக ஆதாரபூர்வமான சத்தியம். ஆகவே விசுவாசிகளாகிய ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் ஒவ்வொரு சபையார்களும் இந்த நாட்களிலே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது இருந்தாலும் ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே சில காரியங்களை உங்களுக்கு நான் மனதிலே ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி சொல்லும்படி ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. The loving touch of Lord's angel. The loving touch of the loving touch of Lord's angel. ஆண்டவருடைய தூதனாலே ஒரு அன்பின் தொடுதல் அங்கே உண்டாகிறது. மனிதர்கள் தொடும்போது ஒருவேளை நமக்கு சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாகலாம், தட்டி கொடுக்கும் பொழுது தைரியம் உண்டாகலாம், தொடும் பொழுது ஒரு ஸ்பரிசம் நமக்கு தெரியும் யார் தொடுகிறார்கள் என்று. ஆனால் இங்கே தூதனுடைய தொடுதலுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் தொட்ட மாத்திரத்திலே விலாவிலே தட்டி, ஏனது லவ்விங் டச் ஆஃப் த லார்ட்ஸ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறேன்னு கேட்டார். அவன் தலையில தட்டல, ஏதோ தன்னுடைய காலால பேதருடைய காலை தட்டல, குனிந்து விலாவிலே தட்டுகிறார். பரலோக தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகள். எத்தனை அன்பு பாருங்க. அப்படி விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு. விட்டல் டச் ஆஃப் தி லார்ட்ஸ் ஏஞ்சல்ஸ், லார்ட்ஸ் ஏஞ்சல், விட்டல் டச் ஆஃப் தி லார்ட்ஸ் ஏஞ்சல் அண்ட் வாய்ஸ் ஆஃப் தி லார்ட்ஸ் ஏஞ்சல். சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது.
ஆண்டவருடைய தூதன் தொடுகிற போது ஒரு வல்லமை அங்கே இறங்கி இருக்கிறது. எப்படி அந்த சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்திருக்க முடியும்? 16 பேரை காவல் வச்சதே ஆள்பலம். அதுக்கு மேல இரும்பினுடைய அடைபட்ட ஒரு கட்டு இருக்கும் பொழுது, இரும்பிலே பிடிபட்ட கட்டு இருக்கும் பொழுது, ஒரு வெல்டிங் மிஷின் வச்சு உருக்குனாதான் அதை இரும்பு சங்கிலியா இருக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை எத்தனை மகத்துவமானது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போல் இருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அங்கே தூதன் தொட்ட உடனேயே, விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று சொன்ன உடனேயே அங்கே தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. விட்டல் பவர் ஆஃப் லார்ட்ஸ் ஏஞ்சல். ஒரு இணையற்ற வல்லமை, ஒரு ஆற்றல் அங்கே இறங்கி வருகிறது. இந்த வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும், விசுவாசிகள் ஒவ்வொருவரும், நம்ம லாக்டவுனில் இருக்கிறது சிறைச்சாலை இல்லை, பேதுருவ மாதிரி சிறைச்சாலை இல்லை. நம்ம எல்லாரும் வீட்டில் லாக்டவுனாக இருக்கிறோம், ஊரில் லாக்டவுனாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாரையும் கடவுள் பார்க்குறாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுபோல உலகத்திலே உள்ள பெருங்கூட்டமான மக்களும் கூட இந்த கிறிஸ்தவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் காணும்படி அந்த சிறைச்சாலையிலே தூதன் இறங்கி வருகிறான். எல்லாரையும் கண்டாலும் தனக்காக சாட்சியாய் ஜீவித்த, சாட்சியாய் ஊழியம் செய்த பேதுருவை விடுதலையாக்கும்படி அங்கே ஒரு அற்புதத்தை அந்த தேவதூதன் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். தேவதூதனும் அந்த தேவ சித்தப்படியான சேவையை செய்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில கட்டுகளோடு காணப்படலாம். இரும்பு சங்கிலியே அறுந்து போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நினைச்ச ஒரு நிமிஷம் எல்லா கட்டுகளையும் அறுத்து போடுவார். அருமையான அம்மா, அருமையான ஐயா, அருமையான தம்பி, அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து போடுகிறார். கயிறு கட்டுகள் அல்ல, ஆவியின் கட்டுகள் மாத்திரம் அல்ல, கண் தெரிய உலகத்தார் பார்க்கிற அளவுக்கு கண் தெரிய காணப்பட்ட இரும்பு சங்கிலிகளின் கட்டுகளை இங்கே அவிழ்த்தார் என்று சொல்லுகிறது கூட இல்லை, அவன் கைகளிலிருந்து விழுந்ததுன்னு போட்டிருக்கு. அப்ப தானாகவே கட்டுகள் விழுந்தது. தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். லாக்டவுன் லாக்டவுன் லாக்டவுன்னு சொல்லுகிற நீ அதை மறந்து போகத்தக்கதாக எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு லாக்டவுன் போயிடும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில லாக்டவுன் போயிடும், உன்னுடைய குடும்பத்தில் லாக்டவுன் போயிடும், இந்த ஊர்ல இருக்கிற லாக்டவுன் போயிடும், உன்னுடைய தேசத்துல லாக்டவுன் போயிடும். நாளுக்கு நாள் கூடுதே கூடுதே. அப்படித்தான் பேதுருவுடைய சிறை வாழ்க்கையிலே, சிறை அனுபவத்திலேயும் ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, அப்ப பண்டிகை முடியும் போது என் லாஸ்ட் அவர் கடவுள் ஆண்டவர் தம்முடைய வேலைக்கு ஒரு நிமிஷம் கூட பிந்த மாட்டார். ஏன் his time, ஏன் his time, everything is perfect. ஆகவே ஆண்டவர் தம்முடைய வேலையை அறிவார். இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லி ஏற்ற வேளையில் சுவையற்ற, நிறமற்ற, மனமற்ற ஒரு தண்ணீரை, சாதாரண கிணற்று தண்ணீரை, கற்சாடியின் நீரை கனிரசமாக மாற்றினவர் அவர். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் குடும்பத்திலே மங்கள காரியங்களை, நம்பிக்கையற்று போன காரியங்களை நிறைவேற்றுவார். இனி என்ன எனக்கு வாழ்க்கை இருக்கு நினைக்கிற உன் வாழ்க்கையிலே எதிர்பார்த்திராத உயர்வுகளையும் மேன்மைகளையும் தருவார். இதுவரையிலும் இனி அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்த உன்னுடைய பிசினஸ்ல அவர் எல்லையில்லாத அனுபவங்களை காண செய்து, இதுவரை கண்டதெல்லாம் ஒன்றுமில்லை,
ஒரு புயலுக்கு பின்னே ஒரு பெரிய அமைதி கண்டது போல சமாதான சந்தோஷமுள்ள எதிர்காலத்தை தருவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். The loving touch of the Lord's angel. இரண்டாவதாக 8வது வசனத்தை நான் குறிப்பு சொல்லுகிறேன். தூதன் பேதுருவை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வாக்கியம், the loving care of Lord's angel. அன்போடு கூடிய அக்கறையோடு உள்ள தூதன் என்று சொல்லுது. கர்த்தருடைய தூதனுடைய அன்பும் அக்கறையும் பாசமும் அங்கே காணப்படுகிறது. பேதுருவுடைய வேஷ்டியெல்லாம் கலண்டு கிடக்குது. கை ரெண்டும் கட்டப்பட்டிருக்குத. தலைமாட்டில் 4 பேர், கால் மாட்டில் 4 பேர், வலது பக்கம் 4 பேர், இடது பக்கம் 4 பேர், பக்கத்தில் 2 பேர், எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரம் காவலுக்கு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ராத்திரியெல்லாம் பேதுரு தூங்கி இருக்காரு. காத்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அதிகாலையில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தூங்குனாங்களோ தூங்கலையோ, கர்த்தருடைய தூதன் அத்தனை பேருக்கும் தெரியாத நிலையில பேதுருவுக்கு மாத்திரம் தரிசனத்தை கொடுத்து விழாவில் தட்டுறார். அந்த லவ்விங் டச்சை கொடுத்து எழுப்புறார். அவன் கட்டுகள் அவிழ்ந்து போகிறது. இரண்டாவது, லவ்விங் கேர். பேதுருவுக்கு இடுப்புல ட்ரெஸ் இல்லை, பேதுருவுக்கு காலில் செருப்பு இல்லை, ஆங்கிலத்தில் சாண்டல்னு போட்டிருக்கு. வஸ்திரத்துக்கு கார்மெண்ட்னு போட்டிருக்கு. இன்றைக்கு லாக்டவுனில் இருக்கிற வீட்டில் இருந்துக்கிட்டு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறவங்க உண்டு. ஆனால் லாக்டவுனில் வஸ்திரம் இல்லைன்னு சொல்லுகிற சிறைச்சாலையில் பேதுரு மீது எத்தனை கரிசனை, எத்தனை அன்பு, எத்தனை பாசம். அந்த சங்கிலி கையிலிருந்து விழுந்த உடனே, நீயே உன் வஸ்திரத்தை எடுத்து கட்டிக்கோ, நீயே உன்னுடைய செருப்புகளை காலில் போட்டுக்கோ. எத்தனை ஒரு அன்பு. இந்த வேளையிலும் கூட ஒரு செருப்பு காரியத்தை கூட ஆண்டவர் பார்ப்பாரா? சரி, ஆண்டுடைய தூதன் வந்து காலில் செருப்பு இல்லைங்கிறது கூட பார்ப்பாரா? கர்த்தருடைய தூதனானவர் இடுப்புல வஸ்திரம் இல்லைங்கிறத பார்ப்பாரா? பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லி ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு போன மாதிரி போகிறத ஆண்டவர் விரும்பலை. தேவதூதன் சொல்லி அனுப்பியிருக்கார், ராஜா மாதிரி வெளியே கொண்டு வரணும். அதுபோலவே நல்லா வேஷ்டியை கட்டிக்கிட்டு போர்வையை போர்த்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே அழகாக வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. வஸ்திரத்தை கட்டியாச்சு, இடுப்புல வஸ்திரத்தை கட்டியாச்சு, மேலே உள்ள துண்டு வஸ்திரத்தை டவல் தூக்கி போட்டாச்சு, காலில் செருப்பு போட்டாச்சு. ஆள் பார்க்கறதுக்கு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த மாதிரி தெரியல, லாக்டவுன்ல இருந்து வந்த மாதிரி தெரியல, ஏதோ வீட்டில இருந்து வெளியே வந்த மாதிரி. வழியில யாரும் பார்த்தா கூட சற்றும் சந்தேகப்படாத அளவுக்கு, நிந்திக்காத அளவுக்கு, வெட்கப்படாத அளவுக்கு அழகா கொண்டு வர்றார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அன்று செய்தவர் இன்றும் செய்வார். புலல் ஜெயிலில் போய் ஒரு சவரனுக்காக ஜெபம் பண்ணேன். கொரோனா வர்றதுக்கு 8 நாளைக்கு முன்ன ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் 8வது நாள் வெளியே கொண்டு வந்துட்டார். அதுபோல கோடம்பாக்கத்தில் மிகவும் துன்பத்துக்குள்ள மூழ்கி இருந்த ஒரு குடும்பத்துக்காக போய் ஜெபம் பண்ணேன். நானும் என் மனைவியும் போய் ஜெபித்தோம். புலல் ஜெயிலையும் போய் ஜெபிக்க போனது நானும் என் மனைவியும் தான் போனோம். அதுபோல கோடம்பாக்கத்தில் ஜெபிக்கும்படியாக போனோம். அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் அற்புதமாக விடுதலையாகி கொண்டு வந்தார்.
ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறவர், தூதர்களை காற்றுகளாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் தூதர்களாகவே வைத்திருக்கிறார். எபேசு சபையின் தூதனுக்கு என்று ஒவ்வொரு சபையிலும் அந்த சபையின் தூதனுக்கு என்று தூதுகளை கொடுக்கும்போது தேவனுடைய ஊழியக்காரன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஊழியக்காரர்கள் வரும் பொழுது ஊழியக்காரரோடு கூட தேவதூதர்கள் வருகிறார்கள். அந்த புழல் ஜெயிலில் போய் ஜெபிக்கும் பொழுது கொரோனா ஊரடங்கு சட்டம் போடுகிறதற்கு 8 நாளைக்கு முன்னே ஜெபிக்கும்போது என் மனைவி சொன்னார்கள், ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்கும். அதே மாதிரி 8வது நாள் நடந்த சொல்லிட்டு வந்த சகோதரனே உன்னை விடுதலை ஆக்குவார். அவருடைய மனைவி, கணவன் மனைவி 2 பேரையும் விடுதலை ஆக்கும்படி விசுவாச வார்த்தையை பேசிட்டு வந்தபோது 8 நாளைக்கு பிறகு ஊரடங்கு சட்டம் போட்டு ஜெயிலில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கக்கூடாது, காற்றில் பரவுது கொரோனான்னு சொல்லி ஒரேடி எல்லாத்தையும் விடுதலை ஆக்குனாங்க. இந்த 2 பேரும் விடுதலை ஆனாங்க. பவுல் சீலா விடுதலை, ஜெயிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் விடுதலை. அது மாதிரி கணவன் மனைவி விடுதலையாகி வந்து நன்றி சொல்லி போயிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க நன்றியுள்ள சாட்சியாக இருந்தால் பெற்றுக்கொண்ட விடுதலையும் நன்மையும் மாத்திரமல்ல, இன்னும் ஏராள வெற்றியை நன்மையும் பெறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அன்பானவர்களே, லவ்விங் கேர் ஆஃப் லார்ட்ஸ் ஏஞ்சல். இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு உடம்புல இருந்து விலகினா கூட அவருக்கு தெரியும். உங்கள் காலில் செருப்பு அறுந்து போனால் அவருக்கு தெரியும். காலை விட்டு விலகி போச்சுன்னா தெரியும். உடம்புல ஒரு போர்வை இல்லையா அவருக்கு தெரியும். நமக்கு என்ன கவலை? நமக்கு என்ன கவலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான விசுவாசிகளே, அன்பான ஊழியக்காரர்களே, நம்முடைய அடிப்படை தேவைகளை, நம்முடைய அவசிய தேவைகளை அவர் நிச்சயமா தருவார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் விசுவாசம் அடைகிறீங்க? அது இல்லையே இது இல்லையேன்னு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே கவலைப்படுறோம். ஒரு சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு அவர் கவலைப்படாமல் தூங்குகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொன்னார். அவர் கவலை இல்லாமல் தூங்கினார். ஆனால் அவருக்காக கவலைப்படுகிறதுக்கு ஒரு தேவதூதன் வந்தான். எலியா கூட போதாண்டவரே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சூரச்செடியை கீழே படுத்திருக்கும் போது தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்ப்பா சொல்லி அனுப்பி பெரிய காரியங்களை செய்தார் அல்லவா ஆண்டவர். உடைய விழா பகுதியை தொடுகிறவர். ஆதாமுக்கு விழா பகுதியை தொடும்போது அயர்ந்து நித்திரையை வரம் பண்ணினார். ஏவாளை வெளியே கொண்டு வந்தார். தூங்கி எதிர்த்து பார்த்தா அதிசயம். அதுபோல எலியா தூங்கி எதிர்த்து பார்த்தா தட்டி பார்த்தா அங்கே அப்பமும் சுட சுட அடையும் தண்ணீரும், அற்புதம், அதிசயம். அதுபோல விழாவிலே தட்டி எழுப்பிய பேதுருவுக்கு அங்கே அற்புதம், அதிசயம். காரணம், தன் விழாவிலே ஈட்டி குத்தப்பட்டவராக அவர் மரிப்பதற்கே தன்னை அன்பான பலியாக ஏற்கனவே ஒப்பு கொடுத்தார். மரிப்பதற்கு முன்னே, மரித்த பிறகு விழாவிலே தொட்டுப்பார் என்று சொல்லி நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். லவ்விங் கேர் ஆஃப் லார்ட்ஸ் ஏஞ்சல். நமக்கு அக்கறையும் அன்பும் உள்ள ஒரு கர்த்தருடைய தூதன் இருக்கும்போது நாம் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய வஸ்திரங்களை தருவார், பாதரட்சிகளை முதற்கொண்டு தருவார், உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவார். உங்களை அவர் பாதுகாக்க அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். குடும்பத்தை அற்புதமாய் காரியங்களெல்லாம் நிறைவேறும்படி செய்வார். சின்ன சின்ன காரியங்களையும் கூட உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்திலே படிக்கிறோம், அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காணுகிறதாக நினைத்தான். 10ஆம் வசனம், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து
நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். சிறைச்சாலைக்குள்ள வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு அப்படி போயிடல, சிறைச்சாலைக்குள்ள வெளிச்சம் காட்டிட்டு போயிடல, தொடர்ந்து ஒரு வீதி வழியாய் புறப்பட்டு நடந்து கூடவே போய் அங்கிருந்து வழிகாட்டி விட்டுட்டு போகிறார். என்ன நாம் அறிகிறோம்? இந்த லீடிங் ஆண்டவருடைய வழி நடத்துது. The loving light of Lord's angel. இரண்டாவது the loving care of Lord's angel. மூன்றாவது the loving lead of Lord's angel. Praise the Lord. The loving lead of Lord's angel. இந்த வழி நடத்த யாரும் இல்லையே, கலங்க வேண்டாம் சகோதரனே சகோதரியே, என்னுடைய ஊழியக்காரரே கலங்க வேண்டாம். எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகளே கலங்க வேண்டாம். The loving lead of Lord's angel. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நமக்கு வழிகாட்டுகிறார், நமக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். முதலாம் காவல் 4 பேர் இருக்கிறான், அவனை தாண்டியாச்சு, அவன் படு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். 2வது காவல் அங்கேயும் 4 பேர், வகுப்புக்கு 4 பேர் இல்லை, சிறைச்சாலைக்கு உள்ள அறையில் இருந்த 4 பேர் தூக்கம். அடுத்தது முதலாம் காவலில் 4 பேர் தூக்கம், அது 2ஆம் காவலில் 4 பேர் தூக்கம். 3ஆம் காவல் வந்து அங்கே 3ஆம் காவலில் இரும்பு கேட், இரும்புல செய்த கேட்டு போட்டிருக்கு, அங்கேயே 4 பேர் தூக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க எல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேதுரு விழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அப்படிதான் நினைக்கிறேன். தூங்கி இருந்திருக்கணும், தூங்கியிருப்பாங்க. தூதன் கூட்டுக்கிட்டே வர்றாரு. ஏன்னா இது ஆவியா வரலையே, தூதன் வேணா ஆவியா இருக்கலாம், அது பேதுருக்கு தொடுறது தெரியுது. பேதுரு ஆவி இல்லையே, பேதுரு மாம்சமான மனுஷன் அல்லவா. பேதுரு அப்படியே வர்றாரு. அங்கே சொல்லுகிறது, தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, இந்த 10ஆம் வசனத்தினுடைய அந்த 5வது வரிய 3வது வரிய பாருங்க. 10வது வசனம் 3, அப்போஸ்தலர் 12:10, 3வது வரி. இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, அது நகரத்துக்கு போகிற, சிட்டிக்கு வரலாம், நகரத்துக்கு போகிற, அதான் இந்த வசனத்தை மறுபடி படிப்போம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், நீங்க வேணாலும் பாருங்க, இந்த கொரோனா எப்படி தானா வந்ததோ அப்படி தானாவே போயிடும். திடீர்னு பார்த்தா அந்த கொரோனாவே இருக்காது. இதுதான் தீர்க்க தரிசனம். எப்போ கொரோனா போகும், எப்படி போகும், இது என்ன ஆகும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிறைச்சாலைக்குள்ள முடங்கி கிடந்தவருக்கே இப்படிப்பட்ட அற்புதம்னா, வீட்டில் முடங்கி கிடக்கிற நமக்கு என்ன கவலை? ஊர் அடங்கினான்னு, வீர் அடங்கினான்னு, உயிர் அடங்க அவர் சித்தம் இல்லாம அது அடங்க. உயிர் அடங்கிறது அவர் சித்தம் இல்லாம அடங்க. அவர் சித்தம் இல்லாம முடங்க வேண்டிய, முடக்கி வைக்க நினைக்கிற உலகம் முடக்கி வைக்க முடியாது. ஆகவே தானாய் திறவு. ஒரு வீதி நெடுக நடந்து போனார்களாம்.
உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இது தெரியுமா? ஜெயிலுக்குள்ள வந்து திடீர்னு பிடிச்சவங்க போட்ட உடனே வெளியே திடீர்னு வந்து பேதுரு பார்த்தா கிழக்கு மேற்கு திசை தெரியாது. நமக்கு கூட இன்னைக்கு திசை தெரியாத நிலையில நம்ம சங்கரப்பட விட மாட்டார். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை காத்திருவீர்னு பாடுறவங்க திருப்பாதம் நம்பி வந்தேன். ஆகவே அவர் நம்முடைய நிலையை அறிவார், நம்முடைய குருட்டாட்டங்களை அறிவார், வழி தெரியாத நிலைமை அறிவார். உதவி செய்து அனுப்பப்பட்ட தூதன் லீடிங் அங்கே கவனிக்க வேண்டிய காரியம் லவ்விங் லீட் ஆஃப் லார்ட்ஸ் ஏஞ்சல் விடுதலையாக்கி எப்படியாவது போன் விட்டுறாம நெடுகவே நடந்து போனார்கள். தூதனை விட்டு போய்விட்டார். நம்ம எங்க வரைக்கும் நம்ம போக வேண்டுமோ அங்கு வரைக்கும் தூதனுடைய துணை கொடுத்து உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று 91ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். இங்க 11வது வசனத்தை படிக்கிறோம். அப்போஸ்தலர் 12:11 பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இதெல்லாம் ஒரு தரிசனம் போல நினைத்தேன், ஆனா மெய்யாகவே இப்பொழுது அறிகிறேன் என்று சொல்லி யூத ஜனங்களின் எண்ணங்கள், அதாவது தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தாலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய பேதுருவை அங்கே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களே, ஏரோது கொலை செய்யும்படி அடுத்த நாளுக்காக காத்திருக்கிறானே, ஏற்ற சமயத்திலே சரியான நேரத்திலே கடைசி நாளிலே காப்பாற்றினார். இந்த ஊரடங்கு முடிகிற வரைக்கும் எப்படி காலத்தை கழிப்பது நினைக்கிறோம். சரியான நேரத்திலே ஆண்டவர் வருவார். ஆண்டவருடைய தூதர்களை அனுப்பி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். யூத ஜனங்கள் எண்ணங்களுக்கு விடுவித்தாராம், ஏரோதுடைய கைக்கு விடுவித்தாராம். இன்றைக்கு அந்த யூத ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, நம்ம தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், இயேசு தேவகுமாரன் தான், இல்லாவிட்டா அந்த விடுதலை கிடைச்சிருக்காது. ஏரோது நினைச்சிருப்பார், நம்முடைய பலம் பராக்கிரம் ஒன்றும் இல்லை, நம்முடைய ஆட்சி பலனெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்முடைய காவலாளிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார், நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது, மெய்யாகவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறியத்தக்கதாக அவன் வல்லமையான காரியத்தை காண்கிறான். ஏரோது பரம்பரையே ஒரு வல்லமையை காண்கிறது. ஆகவே இன்றைக்கு நடக்கிறதான பயங்கரமான காரியங்களின் நடுவிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு பலத்த அற்புத அடையாளங்களை செய்து சரித்திரம் படைத்தாரே, அது அன்று. இன்று காண்கிறது நிகழ்காலம். இன்று பேதுருடைய வாழ்க்கையில புதிய சரித்திரம் படைக்கிறார். வருங்காலங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய புதிய சரித்திரங்களை படைத்துக் கொண்டே வருகிறார். ஆகவே இந்த ஆண்டவர், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாம். மரணமே வரும் என்று நினைக்கிற பொழுது அந்த மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற ஆண்டவர். பஞ்ச காலத்திலே உயிரோடு வைக்கவும் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கவும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று 33ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்படியெல்லாம் பேதுரு அப்படியே வருகிறார். நெடுக வீதியில வந்து அங்கே 2ஆம் வசனம் படிக்கிறோம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு, பேதுரு நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா, ஜெபம் துவங்கின ஜெபம் முடிகிறதுக்குள்ள பதில். அப்ப எப்பேற்பட்ட ஜெபம்! இன்றைக்கு நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், பதில் கிடைக்கும்படி ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்.
வைராக்கியமா ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். 13ஆம் வசனம், பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒன்று கேட்க வந்தார். அங்க வருகிற ஒரு பெண்ணு ரோதை ஓடி வருகிறார். ஓடி வந்து காதுல கேட்ட, பேதுரு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்லி வாசல்ல நிக்கிறார். ஆனா உள்ள ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து ஒருத்தி ஓடி வந்து பேதுரு நிக்கிறார்னு சொல்லுகிறார். 15ஆம் வசனம், அவங்க சொல்றாங்க ஜெபிக்கிறவங்கள, நீ பெதற்றுகிறாய், புலம்பாத அப்படிங்கிறாங்க. அப்போ ரோதை சொல்லுகிறா, அவர் தான் பேதுரு தான் வந்திருக்கிறார், பாஸ்டர் பேதுரு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம், ஏதாவது பேதுரு ஒரு தூது ஆள் அனுப்பிச்சிருக்கிறான்னு சொல்லி அப்பவும் விசுவாசிக்க மாட்டுறாங்க. 16ஆம் வசனம், பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், தரங்க, நான் தான் பேதுரு வந்திருக்கிறேன், பாஸ்டர் பேதுரு வந்திருக்கிறேன். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் திறந்த போது பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். அவங்களெல்லாம் கையமர்த்தி உட்கார சொல்லி பேதுரு எல்லாத்தையும் விவரிச்சு சொல்றார். நான் கேட்கிறேன், இந்த விசுவாசிகள் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்களே, விசுவாசிகள் தானே விசுவாசமான ஜெபம் பண்ணாங்க. ஆனா பேதுரு வந்த பிறகு ஏன் விசுவாசம் இல்லை? இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், விசுவாசம் ஜெபித்த பிறகு பேதுரு வந்துட்டா கூட அவரங்க வந்திருக்க போறாரு, அவர் தூதன் தான் வந்திருக்கலாம்னு சொன்னவங்க யாரு? ஜெபிச்சவங்க தான். அப்ப அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது, ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சரியான வேளையில் துன்ப காலத்தில் ஜெபிக்க முடியாதவர்களையும் ஜெபிக்க தெரியாதவர்களையும் வைராக்கியமாக ஊக்கமாக ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவரை மறுதலித்து ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து, நீ அவன் பேச்சு மாறு, பேதுருவன் பேச்சு இயேசு மாதிரி இருக்குதே, உன்னுடைய பார்வை, உன்னுடைய எல்லா செயல்கள் சாயல் இயேசு மாதிரி இருக்குதுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சபித்து சத்தியம் பண்ணி அவரை அறியேன் என்று சொன்ன ஒரு கோழை பேதுருவை பெந்தெகோஸ்து அபிஷேகம் அல்லவா மாற்றியது. காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன்னு சொல்லிட்டு பிறகு கூட மறுதளிச்சிட்டாரு. ஆனா ஜெயில வரும் பொழுது 3 தரம் ஜெயில போட்டாலும் கர்த்தருக்காக அவர் உறுதியாக இருக்கிறார். அபிஷேகம் அல்லவா அவரை சாட்சியாக நிறுத்தியது. அவர் தேவனுக்காக பெரிய ஊழியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு, இயேசுவை போல நீ சிலுவையில் அறையாதீங்க, ரத்த சாட்சியா மறிக்க போற நேரத்துல தலைகீழ சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி தன்னை மரணத்தை ஜெயித்தவராக ஒப்பு கொடுத்தாரே, அது அபிஷேகம் அல்லவா? அந்த விசுவாசம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வசனத்தை படிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு மரணத்தை காட்டிலும் வலியது. மரணமே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினால தேவனுடைய மகனே மகளே, பேதுருடைய வாழ்க்கையை மாற்றியது அபிஷேகம். விசுவாசமாய் ஊக்கமாய் ஜெபிக்க வைத்தது ஆண்டவருடைய அபிஷேகம். ஆகவே ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்தை சொல்லிவிட்டு பரிசுத்த ஆவி எனக்கு இருக்கிறது சொல்வது அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது ஒரு வாழ்க்கையின் அனுபவம். எந்த சோதனையிலும் எந்த வேதனையிலும் சவாலாக சாட்சியாக நிற்கிற ஒரு ஆவிக்குரிய வல்லமையான ஒரு ஜீவியம். ஆகையினால் இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேட்டு முடிக்க போகிற நேரத்தில் அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். இவைகளையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே லாக்டவுனை குறித்து கவலைப்படக்கூடாது. நடைபெறுகிற கொடுமையான எந்த சம்பவங்களை குறித்து பயப்படக்கூடாது. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த அற்புத செயல்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதனை பற்றிய காரியங்களை மறுபடியும் கவனத்துக்கு சொல்லுகிறேன். The loving light of Lord's angel,
the loving touch of Lord's angel, the loving care of Lord's angel, the loving lead of Lord's angel. ஆண்டவர் இன்றைக்கும் ஒளிமயமாக வர வல்லவராயிருக்கிறார். ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் வெளிச்சமாக பிரகாசித்து நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்க வல்லவர் என்பதற்காக ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அண்ணா நகரிலே என்னுடைய பாட்டி ஒருவர் இருந்தார்கள், என்னுடைய தாய்வழி சொந்தம். அவர்கள் ஒரு மெஸ் வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு பஸ் கண்டக்டராக இருந்த தேவராஜ் என்பவர் வந்து அங்கே அனுதினமும் சாப்பிடுவார். அப்போ பாட்டி சொன்னாங்க, தம்பி ஒரு 3 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு மெஸ்ஸு நடக்காது, நான் வந்து என்னுடைய தெய்வ வழிபாட்டுக்காக ஒரு மலைக்கு போக போகிறேன், அது வரைக்கும் வேற எங்கேயாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. அப்போ பாட்டியை பார்த்து தேவராஜ் சொன்னார், பாட்டி நான் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்து தாய் வீடு மாதிரி வந்து டெய்லி சாப்பிட்றேன், எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, நீங்கள் மலைக்கு போக மாட்டீங்க, நீங்கள் தெய்வத்தை தேடி போகிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய தெய்வீக அன்பே பெரியது, எனக்காக நீங்கள் சாப்பாடு போட வேண்டியது இருக்கிறதுனால நீங்கள் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன். அது எப்படி நீ சொல்லுவ, இப்படி அவசகனமாக பேசுறிய, நான் போய்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வைராக்கியமாக சொன்னாங்க. அடுத்த நாள் பார்த்தா வயிற்றுப்போக்கு வயிற்றால போகுது, ஒரே பேதி, வாந்தி பேதி. அவங்க மெஸ்ஸும் நடத்த முடியல, போகவும் முடியல. அப்படியே அன்றைக்கு படுத்துட்டாங்க அந்த மரத்தடியில். அங்கே அவங்க அந்த மெஸ் நடத்துகிற இடத்துலையே ஒரு மரத்து அடியில் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏதோ தன் மேலே ஒருவர் வந்து அமர்ந்தது போல் அவர்களுக்கு காணப்பட்டிருக்கிறது. என்ன அழுத்துகிறது போல, அமருகிறது போல, யார் இது அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படியே அரண்டு எழுந்த பொழுது திடீரென்று ஒருவரும் இல்லை. அப்படியே மரத்தின் மேலே பார்த்தால் ஒரு ஒளி பிரகாசமாய் காணப்பட்டதாம். என்னுடைய பாட்டி என்னை நேரடியாக சொன்னாங்க. இது எங்கள் அம்மா வழி சொந்தம். எங்கள் அம்மாவுக்கு சகோதரியாகிய பாட்டி. அவரை மறிக்கும் போது வயது 102 என்று நான் அறிந்தேன். அந்த அடக்க ஆராதனைக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணி அடக்கமும் பண்ணேன். அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். அப்படியாக அவர்கள் அந்த மரத்தடியில அந்த ஒளியை கண்டார்கள். யார் அது அப்படின்னு சொல்லி அந்த ஒளியை பார்த்து கேட்கும் பொழுது, நான் தான் இயேசு என்று சொல்லிவிட்டு அந்த வெளிச்சம் மறைந்து விட்டது, அந்த ஒளி மறைந்து விட்டது. அவர்களுக்கு இருந்த வியாதியெல்லாம் சுகமானது. காலையில் எழுந்தார்கள். அவர்கள் தன்னை குளித்து கொண்டு வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒரு மெஸ்ஸில். தன்னுடைய வியாபாரம் துவங்குகிறார்கள். மதிய சாப்பாட்டுக்கு தேவராஜ் வர்றார், பஸ் கண்டக்டர். என்ன பாட்டி போகலையா? எப்பா நீ சொன்ன வார்த்தை நிறைவேறி போச்சு, எல்லாம் நன்மைக்கு எனக்கு கடவுளே தரிசனம் கொடுத்துட்டாரு, நான் தெய்வத்தை தேடி போக இருந்த என்னைய தெய்வமே தேடி வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாஸ்டர் டேவிட் பால் அவருடைய சபையிலே அண்ணா நகரிலே 12th மெயின் ரோட்டில் ஒரு சபையில் அவர்கள் விசுவாசியாகி அவர்களை நான் பார்க்க சென்றபோது அவர்கள் எத்தனை வாழ்க்கையின் மாற்றம், உருமாற்றம். அவர்கள் தேவனற்ற ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டார்கள். சபையில சாட்சி, வெளியில சாட்சி, ஆண்டவருக்காக ஒரு ஜெப வீடு என கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய இடத்துக்கு மேலே ஒரு ஜெப வீடு கட்டப்போகிற என்று வாஞ்சியா சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அநேக இடங்களுக்கு ஊழியங்களை போய் செய்து கொண்டு வந்தார்கள். அநேகருக்கு தன் சாட்சியை சொன்னார்கள். தேவனுடைய ஊழியக்காரிடத்திலே மிகவும் அன்புள்ள ஒரு விசுவாசியாக காணப்பட்டார்கள். தங்களுடைய அந்திய காலத்திலே அநேக ஆத்துமாக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருந்து தங்கள் ஜீவனை கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுத்து பரலோகம் போனார்கள். அவருடைய அடக்க ஆராதனையில் சாட்சி கொடுத்து நானும் பிரசங்கித்தேன். அவர்கள் மரித்த போது வயது 102. அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, லாக்டவுன் எங்க இருந்தாலும் சரி,
ஆண்டவருடைய ஒளிமயமான வல்லமையை லாக் பண்ண யாராலையும் முடியாது. அவர் எங்கும் பிரகாசிக்கிறவர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகையினாலே இந்த ஒளிமயமான இயேசுவுக்கு உள்ளத்திலே இடம் உண்டா? உங்கள் இல்லத்திலே இடம் உண்டா? உங்கள் வாழ்க்கையில் இடம் உண்டா? கிறிஸ்தவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிறிஸ்தவ மதத்திலே இருப்பதல்ல, மதம் மாற்றுவதும் அல்ல, மதம் மாறுவதும் அல்ல. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு? அவர் யாராயிருந்தாலும் சரி, அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை அனுபவத்தில் ஏற்று கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை இருந்து விட்டால், நாம் எந்த ஜாதியில் இருந்தாலும் அதை பற்றி பொருட்டல்ல, எந்த மதத்திலே இருக்கிறேன் என்று சொன்னாலும் அதை பற்றி பொருட்டல்ல. மதம் திரும்ப வேண்டாம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் ஒளிமயமான இந்த தம்முடைய மகிமையான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வாய். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வாய். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. எங்களை அன்பாக நேசிக்கிற அருமையான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு செபிக்கிறேன். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உம்முடைய அன்பின் ஒளி பிரகாசிப்பதாக. பேதுரு அனுபவத்தோடு சொன்ன வாக்குத்தத்தம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த அனுபவபூர்வமான வாக்குத்தத்தம் உள்ள வசனத்தை தன் வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு கலங்கி கவலைப்பட வேண்டிய சிறைச்சாலையிலும் கவலை மறந்து தூங்கினாரே, அந்த அபிஷேகநாதனுடைய அபிஷேகம் இந்த பேதுருவில் இறங்கினது போல, ஆண்டவரே அந்த விசுவாசிகளை ஊக்கமாய் ஜெபித்தார்களே, அந்த ஜெபிக்கப்படின அபிஷேகம் இறங்கிறது போல உங்களுடைய ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அபிஷேகம் எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இப்பொழுதே இறங்குவதாக. ஒரு புதிய மறுமலர்ச்சி வாழ்க்கையில் உண்டாவதாக. அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, அன்பின் தூதனுடைய செயலை கொண்டு எப்படி எல்லா காரியங்களையும் அற்புதமாய் சந்தித்து அன்போடு பாசத்தோடு அக்கறையோடு எல்லா கட்டுகளையும் உடைத்து ஆசீர்வதித்தீர். அதுபோல ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படி அனுக்கிரகம் செய்யும். பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார், அன்பினால் நிரப்பும், அவருடைய ஆவியினால் வல்லமையால் நிறைத்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் தேசத்தையும் எங்கள் தமிழ்நாட்டையும் எங்கள் சென்னை பட்டணத்தையும் உலகத்தின் பல பகுதிகளையும் கல்வாரி நாதனுடைய அற்புத வல்லமை வேளையிலே இறங்கி வியாதி தொற்றுநோய் கிருமிகளை அடியோடு அகற்றி எங்கள் தேசத்துக்கு சுபிட்சத்தை கொடுக்கும்படியாய் அற்புதங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.